Hello friends, welcome to kethana.vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தி, டேஸ்டி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் உப்மா பெசரட். நான் சொல்ற மாதிரி அதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெசரட் எவ்வளவு நேரம் ஆனாலும் காஞ்சி போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்க கூட தாராளமா சாப்பிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மீடியம் கப் சைஸ் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேத்த அளவு. இப்ப நம்ம ப்ரொசீஜருக்குள்ள போலாம். இப்ப நான் சொன்ன அளவுக்கு ஒரு 7 to 8 பெசரட் வரும். இப்ப மிக்ஸி ஜார்ல நைட் எல்லாம் ஊற வச்ச பச்சை பயிறு 1 கப் போட்டுக்கோங்க. நைட் எல்லாம் ஊற வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் பச்சை பயிறு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அரைக்கவும் முடியும். இப்ப குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் 3 கட் பண்ணது போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேத்த அளவு போட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நொரையா வர மாதிரி அரைக்கணும். இப்ப அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க. அரிசி மாவு போடுறதாலதான் இந்த பெசரட்டு உங்களுக்கு கிறிஸ்பியா வரும். ரொம்ப நேரம் ஆனாலும் காஞ்சி போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உருண்டை எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா கலந்து விட்டுக்கோங்க. இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கோங்க. தண்ணி நிறைய விட வேணாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஸ்பூனால கலக்க முடியல, அதனால கையாலே கலந்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பாருங்க, ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாதான் பெசரட் போடுறதுக்கு நல்லா வரும். இப்ப நம்ம பெசரட் ஊத்திக்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அது சூடானதும் அதுல ஒரு 1.5 கரண்டி பெசரட் மாவு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு தோசை மாதிரி நல்லா ரவுண்டா தேய்ச்சிக்கோங்க. ஃப்ளேம் லோல வச்சே பண்ணுங்க. ரொம்ப ஹை வச்சா தீஞ்சு போயிடும். இது சுத்தி நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப இதை அப்படியே லைட்டா எடுங்க. நீங்க தோசை கூட இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்க செஞ்சீங்கன்னா இதே மாதிரி கிறிஸ்பியா சூப்பரா வருங்க உங்களுக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இது மேல குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம் பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செஞ்சு வச்ச உப்மாவை இது மேல வச்சுக்கோங்க. உப்மா ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன், பார்த்து செய்யுங்க. அப்படியே லைட்டா மடிச்சுக்கோங்க. நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தியான உப்மா பெசரட் ரெடியா இருக்கு. இது எவ்வளவு நேரம் ஆனாலும் கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்குங்க. ஆனா அவ்வளவு நேரம் நம்ம விட்டு வச்சதானங்க பார்க்கும் போது எவ்வளவு டெம்டிங்கா இருக்கு பாருங்க. இதுக்கு ரைட்டான காம்பினேஷன் அல்லம் சட்னி. இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல போடுறேன். மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.